இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருச்சு. சயின்டிஃபிக்காகவும் நம்ம முன்னேறி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இஸ்ரேல் காசா மாதிரியான மனிதனை அழிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு இதில் என்ன மனமாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம், வருகின்ற தலைமுறைக்கு இந்த புண்ணிய பூமியை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், இது வந்து ஒரு சமுதாய நாட்டுக்கான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். குருஜி, உங்களோட பதில் எனக்கு தேவைங்க. அதாவது பார்த்தோம்னா அவங்க கேட்ட மாதிரி மனித நேயம் அப்படிங்கிறத கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் காசா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரஷ்யா உக்ரைன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னுடைய நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி எல்லா குண்டுகளை தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி மற்ற நாட்டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. போடுறது வேறு, டெஸ்ட் பண்ணுறது வேறு. இந்த டெஸ்ட் பண்ணியே என்ன பண்ணுறான், காற்று அசுத்தம் பண்ணிடுறான், பூமிக்குள்ளே வேற புதைச்சி வச்சுருக்கிறான். ஸோ இதெல்லாம் எங்கே போகும், அழிவை நோக்கி போகுதா உயர்வை நோக்கி போகுதாங்கிறத நம்ம சிந்தனையாக இருக்கணும். அப்போது ஒரு மனிதனுடைய சுயநலம், ஒரு நாட்டை வந்து அவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய சுயநலம் என்னவாக இருக்குது, என்னோட நாட்டை பாதுகாக்கணும், மற்றவன் எப்படி வேணால் போட்டும், மற்றவன் அழியின்ற என் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பாம்பை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான். போடும்போது என்னவாகுது, காற்றுல தான் கலக்குது, வேற எங்கன்னா கலக்குமா? அந்த நச்சு விஷம் காற்றுல கலக்குது. அவன் நாட்டுக்கு வராமல் இருக்குமா? அவன் நாட்டுக்கு வந்து வரதான் போகும். ஆச்சுங்களா? இன்றைக்கி வந்து பாம் மட்டும் இல்லை, நியூக்ளியர் பாம் இருக்கட்டும், நிறைய பாம்ஸ் தயார் பண்ணி இன்னொரு நாட்டில் அழிக்கிறது மட்டும் இல்லை, ஆக மறைமுகமாக பயாலஜிக்கல் வெப்பனாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆக கிருமிகளை நிறைய எடுத்துகிட்டு போய் வெளியில் உள்ளே விடுறாங்க. ஸோ இப்படி நிறைய போர் முறைகள் இன்றைக்கி நம்ம விஞ்ஞான அறிவினால் நல்லதை பயன்படுத்துறதுக்கு பதில் கெட்டதை தான் பயன்படுத்தி மற்றவனை அழிக்கணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய நாட்டினுடைய குறிக்கோளாக இருக்குது. நான் நல்லா இருக்கணும், என் நாடும் நல்லா இருக்கணும், மற்ற நாடு எப்படி வேணால் போட்டு அழியட்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாட்டினுடைய குறிக்கோளாக இருக்குது. ஆகையினால் ஒருவன் அழியணும்னு நினச்சேன்னா, நான் திருப்பி சொல்கிற மாதிரி சாக்கடையை கொண்டு வந்து உங்கள் மேலே அடிச்சேன்னா சாக்கடை என் மேலே தான் முதலப்படும். அது மாதிரி இன்னொரு நாடு அழியணும்னு நினச்சா அவனும் சீக்கிரமாக அழிய தான் போகிறான். எனக்கு காற்றுல திருப்பி அதுதான் வரதான் போகுது பின்னாடி. காற்று மண்டலம் ஏதாவது இவன் நாட்டுக்கு மட்டும் வரமாட்டேன்னு எதாவது சொல்லுமா? காற்றுல பறக்கிற நச்சுகள் கிருமிகள் எதுவாக இருந்தாலும் இப்போ எங்கேயோ விட்டான் ஒரு கோவிடை, எங்கே உலகம் முழுவதுக்கும் போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? எல்லாத்தையும் காலி பண்ணிச்சேன். எத்தனை செகண்ட் வேவில் எத்தனை பேரை காலி பண்ணிச்சு. அப்போ அவனுக்கும் தான் அது காலி பண்ணிச்சு. ஆகையினால உலகத்தையே அவன் அழியணும்னு நினச்சா உலகமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குறாங்க. ஆகையினால தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஆன்மீகத்தை நம்ம 1+1 2ஆக மாறும், 2+2 4ஆக மாறும். நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து அந்த பெரும் சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்குறீங்களோ உங்களுக்கு அது புண்ணியம். இது போல் அன்னைக்கு வந்து அரசாங்கம் எடுத்து ஒரு மதத்தை பரப்புகிறாங்க, உலகம் முழுவதும் கடகடன்னு பரவிருச்சு. அதுபோல் நம்ம நல்லதை சொல்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நாம் அந்த ஒழுக்கத்தையும் பண்புகளையும் தெய்வீக சக்திகளையும் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ நம்மளுடைய வாழ்க்கையை அதுவாக அர்ப்பணிக்கணும். காசு வேணும் தான், காசு இல்லாமல் வாழ முடியுமா? காசு இல்லாமல் வாழ முடியாது. அதை விட முக்கியம் அருள் வேணும். ஆக இந்த அருளை நாம் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் புண்ணியம். அதை சொல்ல 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 என்னவாகுது, இது பரப்ப இது எப்படி நோய்க்கிருமிகள் பரவுதோ, ஆக இது அது வேகமாக பரவுது, இது ஸ்லோவாக பரவும். இது ஸ்லோவாக பறந்தாலும் ஸ்ட்ராங்காக பரவும். ஆக இது ஸ்ட்ராங்காக பரவ 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 என்னவாகுது, ஆக ஒவ்வொரு மனதும் தூய்மையான மனதாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உயிரையும் நான் கடவுளாக மதிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் உங்களுடைய உயிரை நான் கடவுளாக மதிக்கிறதா பேதம் இருக்குமா? பேதம் இருக்காது. அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய உயிரையும் அத்தனை பேரையும் கடவுளாக மதிச்சிட்டான்னா அங்கே ஏதாவது குண்டு போடணும்னு நினைப்பானா? ஒருத்தனை அழிக்கணும்னு நினைப்பானா? ஏன் இந்த முயற்சியை நாம் எடுக்கக்கூடாது? நான் ஒரு 100 பேர், விஞ்ஞான விவேகானந்தர் சொன்ன மாதிரி நான் ஒரு 100 பேரை உருவாக்குறேன், நீங்கள் ஏன் ஒரு 1000 பேரை உருவாக்கக்கூடாது? ஸோ இப்படி நீங்கள் வந்து பண்பாளர்கள் நிறைய பேரை உருவாக்குங்க. ஆன்மீக நெறிகளை உங்களுக்குள்ளே வளர்க்குறத விட மற்றவங்களுக்கும் சேர்த்து வளர்க்கணுங்க. மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. இப்படி கொடுக்க 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 இது வளர்ந்து 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 என்னவாகுது, காற்று மண்டலம் அசுத்தத்தை வெளியில் ஏற்றிடுது.
விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் விநாயகரை எடுத்துகிட்டு போய் இதில் தண்ணியில் கரைக்கிறாங்க, கடலில் கரைக்கிறாங்க. அப்படின்னா என்னவாகுது, நீங்கள் நல்லது நீங்கள் நினைக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னைக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அப்போ இந்த காற்று மண்டலத்தில் கெட்டதே இருக்காது. கெட்டது யாரும் செய்ய போகிறதில்ல, யாரும் குண்டு போட போகிறதில்ல, ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்க போகிறதில்ல. அப்படி எதுவுமே நல்லது இல்லைன்னா நல்லதே இல்லை. அப்போ எல்லாம் போய் கடலில் போய் கரைஞ்சிருது. அதுதான் அதனுடைய தத்துவம். அப்போ நம்ம எதை வினையாக சேர்க்கணும், அந்த பேரருள் நமக்குள்ளே வினையாக சேர்த்து எல்லாருக்கும் அதை கொடுக்கணும், பிரசாதமாக கொடுக்கணும். ஒரு கோவில் விசேஷம் வந்துருச்சு என்ன பண்ணுறோம், வாங்க 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 எல்லாம் பிரசாதமாக கொடுக்குறோம். இந்த பிரசாதம் இல்லைங்க, அருள் பிரசாதத்தை கொடுக்கணும். சும்மா இந்த சாப்பாடை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த அருள் பிரசாதத்தை ஒரு 100 பேருக்கு கொடுங்க, சமைச்சு கொடுங்க, தியானத்தை எடுங்க. அதுதான் தவம். தியானம் இப்போ கேட்டார்ல, தியானம் தவம். நான் சக்தி எடுக்கிறேன், நான் ஒரு 100 பேருக்கு பிரசாதமாக கொடுக்குறேன், 1000 பேருக்கு பிரசாதமாக கொடுக்குறேங்க. நான் சம்பாதிச்சிருக்கேங்க, 1000 பேருக்கு நான் பிரசாதமாக கொடுக்குறேங்க. 1000 பேருக்கு கொடுங்க, 1000 பேர் திருந்துவோம். நான் 1,00,000 பேருக்கு கொடுப்பேங்க, எனக்கு அந்த சக்திகளை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக உலகமே புண்ணிய பூமியாக மாறிடும். ஏன் செய்யக்கூடாதா? செய்யலாமா? பாசிட்டிவிட்டி செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.